எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெனோரா எஸ்ஜி சேனல். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்குள்ள வீடியோவில் டிப்பிங் பவுடர் டெமோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் உள்ள வீடியோவில் ப்ராடக்டோட ரிவ்யூ பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி கரெக்டான மெத்தடில் சூப்பராக நெய்யில் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் செஞ்சு காட்டுறேன். இதில் நான் வச்சுருக்கிறது பேஸ் அண்ட் டாப் கோட் இருக்குது, டிப்பிங் பவுடர், ஆக்டிவேட்டர் இருக்குது. இது எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் விருப்பப்பட்டால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிப்பிங் பவுடரை கொஞ்சம் அதை ஷேக் பண்ணக்கூடாது, நான் பண்ணுறது மாதிரி ரோல் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்பிங் பவுடரில் கிளிட்டர் இருக்குது. கிளிட்டர்னால் தனியான கிளிட்டராக இருக்காது. உள்ளாடி ஒரு சின்னதாக ஒயிட்டாக ஒரு மாவு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பவுடர் மாதிரி, ஓகேவா? அந்த மாதிரி ஒயிட் பவுடராக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கூட மிக்ஸ் ஆகி இருக்கும் இந்த கில்டர்ஸு. நம்ம நார்மலாக உள்ள கில்டர்ஸ் மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது என்னோட ஒரு நெய்யில் டிப்பிங் பவுடர் டெமோ காட்டுறதுக்காக வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நெய்யில் ஷேப்பு பண்ணணும். அதுக்கு நான் இந்த டூல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆனால் நெயில் ஷேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே என்னோடய நெயிலில் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி இருக்கிறேன். என்னோடய ரைட் ஹேண்ட்லேயே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா தம் ஃபிங்கரில் மட்டுமே நான் செய்யலை, ஏன்னா டெமோக்காக அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். கேமராவில் அவ்வளோவா ஷைனிங்காக தெரியல, ஆனால் டைரெக்டாக பார்க்குற நேரம் ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். நெயில் ப்ரிப்ரேஷன் சொல்கிறது ரொம்ப முக்கியம். நெயிலை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணினா தான் நமக்கு லாங் லாஸ்டிங்காக நெயில் அப்படியே இருக்கும். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன், டிப்பிங் பவுடர் யூஸ் பண்ணி ஃபேக் நெயில் வச்சும் பண்ணுறது. அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்யூட்டிக்கல் ஏரியாவில் க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். இந்த டூலோட ரிவ்யூவை நான் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெயில் ஷேப்பர் யூஸ் பண்ணுறதை விட இந்த டூலை வச்சு யூஸ் பண்ணுற நேரம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகட்டும் இருக்கும். க்யூட்டிக்கல் ஏரியா எல்லா பக்கமும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக ஆழமாக தோண்டிடாதுங்க. லைட்டாக ஒரு லேயரை தான் நம்ம க்ளீன் பண்ணணும். நெய்யில் ஷேப் பண்ணுறதும் அப்படி தான். ஒரு பாலிஷாக ஒரு சர்ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஆழமாக எதுவுமே ரொம்ப தேய்ச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு பேஸ் அண்ட் டாப் கோட் எடுத்துக்கிறேன். தனியாக பேஸ் கோட்டும் உண்டு, டாப் கோட்டும் இருக்குது. நான் இதில் பேஸ் கோட்டும் டாப் கோட்டும் சேர்ந்து வர்றது மாதிரி தான் நான் வாங்கியிருக்கிறேன். நெயில் ஒரிஜினலான நம்ம நெயிலில் க்ரியேட் பண்ண போகிறோம். என்னோடய ரைட் ஹேண்டில் நெயில் ஷார்ட்டாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் லாங்காக இருக்குது. ஷார்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் வீட்டில் பண்ணுறதுனால அது தேஞ்சு போயிடுச்சு. அப்புறமா அந்த நெயிலை பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கிற நெயிலுக்கு 3 ஸ்டெப்ஸாக நம்ம இந்த நெயிலை க்ரியேட் பண்ணணும். ஷார்ட்டாக உள்ள நெயில்னா 2 ஸ்டெப், இல்லைன்னா 1 ஸ்டெப்பில் முடிச்சிக்கலாம். நெயிலோட 3/4 பகுதி அளவுக்கு நீங்கள் அந்த பேஸ் அண்ட் டாப் கோட்டை நீட்டாக ரொம்ப தின்னான லேயராக அப்ளை பண்ணணும். திக்காக அப்ளை பண்ணக்கூடாது, ரொம்ப தின்னான லேயராக அப்ளை பண்ணி டிப்பிங் பவுடருக்குள்ளாடி அழுத்தி உள்ளே வச்சு உடனே எடுத்துக்கணும், ஓகேவா? என்னோடய ஒரிஜினலான நெயிலில் கொஞ்சமாக லாஸ்ட்டாக அப்ளை பண்ண நெயில் பாலிஷில் உள்ள டிண்டு ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்குது, அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டிப் பண்ணிக்கிட்டோம். இதை ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் எடுத்து நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராவாக உள்ள பவுடரை லைட்டாக, அதாவது அழுத்தி பண்ணக்கூடாது, ரொம்ப மெதுவாக அப்படி ஸ்வைப் பண்ணி மெதுவாக அப்படி அந்த எக்ஸஸாக உள்ளதை ரிமூவ் பண்ணணும். ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறத எடுத்துக்கலாம். நான் அந்த ப்ரஷ்ஷு இப்போ மேக்கப் ப்ரஷ்ஷை அதை யூஸ் பண்ணலை, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் கோட்டு பேஸ் கோட்டு அப்ளை பண்ணுறேன். இதுவும் ரொம்ப தின் லேயராக இதை அப்ளை பண்ணணும். தின்னுன்னா மெல்லிசான லேயராக, ஓகேவா? இதை அப்ளை பண்ணுற நேரம் ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணின அளவை விட கொஞ்சம் மேலே அளவு வர்றதுக்கு படியாக நீங்கள் பேஸ் கோட்டை அப்ளை பண்ணிக்கிட்டு டிப்பிங் பவுடரில் அழுத்தி எடுத்துக்கணும். 1 or 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு மெதுவாக தட்டி விட்டு ப்ரஷ்ஷை வச்சு நீட் பண்ணிக்கலாம்.
எந்த ஒரு பவுடரும் நெயிலில் இருக்கக்கூடாது. நீட்டாக வந்து அதை வந்து தட்டி விட்டுக்கணும். ப்ரஷ்ஷை வச்சும் ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணதால் நம்மளோட ஒரிஜினல் நெயில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட ஒரிஜினல் நெயில் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து சைடனி கொஞ்சம் அப்படி பிரேக் ஆகுறது மாதிரி ஆகி சீக்கிரமே உடஞ்சி போயிடும். ஆனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதால நமக்கு ஸ்ட்ராங்கான நெயிலாக எப்போதுமே இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிமூவ் ஆகி போகாது, அந்த ஷைனிங்கும் மாறாது, சூப்பராக இருக்கும். நான் செய்கிற ஸ்டெப்பு அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கியூட்டிக்கல் ஏரியாவில் இருந்து முழுசுமா மொத்த நெயிலுக்கும் நீங்கள் வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கிட்டு டிப்பிங் பவுடரில் அழுத்தி எடுத்துக்கணும். இதுக்கும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிக்கிட்டு தட்டி விட்டு அப்புறமா ப்ரஷ்ஷை வச்சு ஸ்வைப் பண்ணி விட்டுக்கணும். நான் உங்களுக்கு நல்லபடியாக புரியணும் அப்படின்னு தான் இதை வந்து ஃபாஸ்ட் மூடில் எதுவுமே ஓட விடலை. நேச்சுரலாக எப்படி நம்ம பண்ணுறோமோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு காட்டிக்கிறேன். அப்புறமா உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஆக்டிவேட்டர் அப்ளை பண்ணணும். ஆக்டிவேட்டர் அப்ளை பண்ணின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிங் வந்து தெரியும். ஓகேவா? பாருங்கள், கொஞ்சம் அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி இப்படி ஒயிட்டாக தெரியாது. ரொம்ப ஷைனிங்காக ஒரு ஜிகு ஜிகு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆக்டிவேட்டர் அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே 2 மினிட்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஃபைல் பண்ணணும். நான் இதில் வந்து சாண்ட் பேப்பர் எடுத்துருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைலர் யூஸ் பண்ணோன்னா நமக்கு கொஞ்ச நாள் தான் வரும். 250 ருபீஸ் 350 அப்படியெல்லாம் ரேட் ஆகும். நான் இந்த சாண்ட் பேப்பர்னால் 15 ருபீஸ் 15 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். பீஸாக கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஆக்டிவேட்டரை அப்ளை பண்ணிக்கிறேன். திரும்பவும் ஆக்டிவேட்டர் அப்ளை பண்ணுங்கள். ஒரு கோட்டை அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு பிறகு நீங்கள் இதுக்கு மேலே பேஸ் கோட்டு அப்ளை பண்ணணும். பேஸ் கோட்டு டாப் கோட் ரெண்டுமே சேர்ந்து வர்றது தான். இந்த டாப் கோட்டை அப்ளை பண்ணுங்கள். பேஸ் அண்ட் டாப் கோட்டுன்னு இருக்கிறத அப்ளை பண்ணுங்கள். ஒரு கோட்டு தின்னாக கொடுங்க. கொடுத்து ஃபுல்லாக நல்லபடியாக ட்ரை ஆகணும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே செகண்ட் லேயர் கொடுங்க. ரொம்ப ஸ்மூத்தாக பளபளன்னு இருக்கும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். தொட்டு பார்க்குற நேரம் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு லேம்பு தேவையே இல்லை. சைடில் நெயிலை சுற்றியும் கொடுத்துக்குங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த நெயில் வந்து நம்மளோட ஸ்கின்னே வந்து டேமேஜ் பண்ணாது. அதாவது கீறி விடுறது மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி எதுவுமே இல்லை. நான் வந்து 2 வீக்ஸ் வந்து ஆகிருச்சு. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்குறேன். நெயில் க்ரியேட் பண்ணி அப்படியே இருக்குது. அதே ஷைனிங்கோட நல்லா இருக்குது. ஆனால் நெயில் வந்து வளர்ந்து அப்படி இருக்குது. ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கும். இதில் கலராகவும் நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கும். நமக்கு விருப்பமானதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒரிஜினல் நெயிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. இது வந்து ஃபாரின் கண்ட்ரியில் உள்ள சேனலில் தான் நான் வந்து இப்படி நெயில் ஆர்ட்டெல்லாம் பார்த்துருக்குறேன். நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறது நல்லா வருது. சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்குற லுக்கில் நைட் டைமெல்லாம் ஸ்டார்ஸ் எல்லாம் பிடிச்சி நெயிலில் வச்சது மாதிரி ஜக ஜோதியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிஜமாக அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.